தமிழின் பார்வைக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறோம். நீங்க நம்ம பார்க்க போறது எஸ்ஐஆர். இப்போ ஆதார் நம்பர் கொடுங்க. இப்போ ஆதார்லயும் ஓட்டர் ஐடியும் உங்க பேர் வேற வேறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. போய் ஆதார் நம்பரை கொடுக்க ஆப்ஷன் உண்டாது. ஆதார கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆதார கொடுக்காதீங்க. வேற வேற பேரா இருக்குன்னா ஒன்னா இருந்துச்சுன்னா வேற தொகுதிக்கே மாறி வேற ஊருக்கு மாறிட்டீங்க, அதனால வேற தொகுதியே மாறிடுச்சு, இல்லை வேற மாநிலத்துக்கே போயிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு கிளியரான பிக்சர் இல்லை. அதாவது இப்போ உங்க ஓட்டர் ஐடியில ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த பிஎல்ஓ கிட்ட நீங்க போய் பேசணுமா, இல்லைன்னா நீங்க இப்ப மாறி வந்துட்டீங்க அந்த இடத்துக்கு வேற ஒரு ப்ரூஃப் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற பிஎல்ஓ கிட்ட பேசணுமா அப்படின்ற எந்த தெளிவுமே இல்லை. அந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த நோட்டிபிகேஷன் கூட இல்லை. அதனால நீங்க வேற மாறிட்டீங்க, இல்ல சேர்ப்பாங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா இன்னைக்கே போய் உங்க பிஎல்ஓ பாருங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி உங்க பிரச்சனையை சொல்லுங்க. உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட் வச்சு உங்க பேரை சேர்க்க பாருங்க. ஏன்னா உங்க பேர் ஓட்டர் ஐடியில இல்லாம, ஓட்டர் லிஸ்ட்ல இல்லாம உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருந்து பாஸ்போர்ட் எது இருந்தாலுமே தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட முடியாது. அதுதான் நிதர்சனம். தேர்தலில் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிக்காம உங்க பிஎல்ஓ யாருன்னு கண்டுபிடிச்சு, அங்க இருக்கிற உங்க லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பூத்ல ஏஜென்ட்ஸ் எல்லா கட்சியும் அவங்க கிட்டே பேசி பிஎல்ஓ யாருன்னு தெரிஞ்சு அவங்களை போய் அப்ரோச் பண்ணி இது மாதிரி இருக்கு எனக்கு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை சேர்க்க பாருங்க. கொஞ்சம் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேரை சேர்க்கறதுக்காக கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கும். ஆனா நமக்கு இருக்கிறதெல்லாம் இன்னும் 23, 24 நாள் தான். அடுத்த டிசம்பர் 4ஆம் தேதியோட முடிஞ்சது எஸ்ஐஆர். வீடா வந்து பாருது. அதுவும் உங்க வீட்டுக்கு வராங்க, உங்க வீட்டுல யாருமே இல்லைன்னா அவங்க அந்த எலிமினேஷன் ஃபார்ம் உள்ள போட்டு போயிடுவாங்க. போட்டு ஒரு வாட்டி ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் 2 வாட்டி வந்து பார்ப்பாங்க. உங்க வீட்டுல அப்பயும் யாருமே இல்லைன்னா அவங்க முடிவு பண்ணிடுவாங்க உங்க வீட்டுல இருக்கிற ஓட்டர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பேரை தூக்கிடுவாங்க. இருக்கும்ன்றத ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. இப்போ முதல்ல எல்லாம் இருக்கீங்களா, ஓகே ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க நாங்க சேர்த்துக்கிறோம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் இப்போ நீங்க சொல்லலையா, நான் போய் நான் இங்கதான் இருக்கேன் உங்களால ப்ரூவ் பண்ண முடியலையா, தூக்கு. அதுதான் இந்த தேர்தல் முடிட்டோம். ஏன்னா இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் ரிவிஷன் வேற ரிவிஷன் கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்து அடுத்த தேர்தல் வந்து நிறைய இருக்கு. அது இல்லாம இப்ப நம்ம ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பேர் இருந்தாதான் இருக்கிற சலுகைகள் நமக்கு வந்து சேரும். நம்ம பேர்ல ஓட்டே இல்லைன்னா நிச்சயமா கட்சிகள் நம்மளோட பொருளாக மதிக்காது. அதனால அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நினைக்கிறேன். அதுங்க உங்க பேரை ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கிற வேலையை கொஞ்சம் துரிதமாக செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.